சுமந்திரனை சந்தித்து நாமல் ராஜபக்ஷ சஜித்திற்கு பிறகும் ஆதரவு. மகன் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள்? மகிந்த கேள்வி. இலங்கையில் நிகழ்ந்த கொடூரம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனுக்கும் இடையில் இன்றைய தினம் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக தெரியவந்துள்ளது. வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் துறை உறுப்பினர் கீதாநாத் காசிலிங்கம் இதனை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட தயார் என நாமல் சுமந்திரனிடம் தெரிவித்துள்ளார். அப்பகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுடன் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக நாமல் இதன்போது உறுதியளித்துள்ளார். தேர்தலில் வெற்றியடைந்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள குடிமக்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் ஒன்று உறுதி செய்யப்படும் என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாவட்டங்களை சர்வதேச வர்த்தக மையங்களாக மேம்படுத்த தான் விரும்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து குறைபாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு நாமல் கேட்டுக்கொண்டதாக காசிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். எனது மகன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் என முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ தனது மகனின் வேட்பு மனுவை ஏற்கவில்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். எங்கள் மகன் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள்? நான் விரும்பியதால் அவரை முன்வைத்தேன். ஏனெனில் கட்சி அவரை விரும்பியது என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டுவார் என நம்புவதாக மஹிந்த மேலும் தெரிவித்துள்ளார். பாணந்துறையில் கனரக வாகனமும் துவிச்சக்கர வண்டியும் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி காயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பாணந்துறை பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகி 45 நிமிடங்கள் கடந்தும் வீதியால் சென்ற யாரும் உதவி செய்யாததால் குறித்த இளம் கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாணந்துறை வைத்தியசாலைக்கு கர்ப்பிணி தாய் அழைத்து செல்லப்படாத அவரும் அவரது 7 மாத குழந்தையும் உயிரிழந்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தலைமையிலான ஸ்ரீலங்கா குடியரசு முன்னணி ஆகியன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளன. இது தொடர்பில் பல சுற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அடுத்த வாரம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் உள்ளிட்டவர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தங்களது ஆதரவை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவி வருவதால் நாடாளுமன்ற விவகாரங்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கோரக்கூடிய வரைவு சட்டமூலங்கள் மீதான விவாதத்தை ஒத்திவைக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த வாரமும் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய சட்டமூலங்கள் மீதான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா
பொதுஜன பெரமுனவின் குழு ஒன்று தனி வேட்பாளருக்கு ஆதரவளித்ததாலும் மேலும் இரு அமைச்சர்களின் ஆசனங்களை இழந்ததாலும் அரசாங்கத்தின் பெரும்பான்மை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் எம்பிக்கள் அனைவரையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத நடைமுறை அசௌகரியம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளை அவர்களது கிராமங்களில் மேற்கொள்ள வேண்டிய தேவையினால் இது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்திற்கு நிகரான போலி இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த போலி இணையதளம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கணனி அவசர பதிலளிப்பு பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தினை ஒத்த வகையில் இந்த போலி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கணனி அவசர பதிலளிப்பு பிரிவின் சிரேஷ்ட பொறியியலாளர் தமுனுகல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 112 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை 87 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் மாவட்ட தேர்தல் மேலாண்மை மையத்தில் 25 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 9 வரை 269 தேர்தல் சட்டமீறல்கள் பதிவாகியுள்ளன. இதில் ஒரு வன்முறையும் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 269 விதிமீறல்களில் 189 விதிமீறல்கள் தேசிய தேர்தல் மேலாண்மை முறைப்பாட்டு மையங்களில் 77 மாவட்ட தேர்தல் மேலாண்மை முறைப்பாட்டு மையங்களிலும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணைக்குழு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான சின்னங்களின் திருத்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்கள் அல்லது கட்சிகளை வாக்கு சீட்டில் அடையாளம் காண்பதில் சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்த நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி இந்த புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி கட்சிகள் தமக்கு விருப்பமான சின்னங்களை அறிவிக்க முடியும். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகள் அனைத்தும் தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பானவை என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி தேசிய முறைப்பாடுகள் முகாமைத்துவ நிலையம் மற்றும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றுக்கு 112 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் ஜூலை 31ஆம் தேதி முதல் நேற்று வரை பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 269 காணப்படுகின்றது.